எல்லாருக்கும் நமஸ்காரம். 2009ல டைரக்டர் பிரியதர்ஷன் சாருடைய காஞ்சிவரம் அப்படின்ற ஒரு படம் நடித்தேன். அதில் சுரேஷ் கிருஷ்ணான்னு ஒரு கோ டைரக்டர். அவர் தான் முதல்ல என்ன, நான் ஒரு டிஸ்கஷன் இருக்கேன் சம்பத், அதில் மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோஸு, அது ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர் இருக்கு, அது நீங்கள் தான் பண்ணுறீங்க, இப்போ சொல்லியிருக்கேன் நான், உங்களுக்கு கால் வரும் அப்படின்னாரு. நான் நினச்சேன் நம்ம ஏதோ சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிட்டு இருக்கோம். மலையாள சூப்பர் ஸ்டார்ஸு 2 ஜாம்பவான்கள், மோகன்லால் சாருடைய படம், இதில் நாம வில்லனா அப்படின்ற ஒரு தயக்கத்தோட, சார் நான் தான் பண்ணுறேன்னா இல்லாட்டி நீங்கள் வேற யாராவது சொல்கிறீங்களா சார் அப்படின்னா, இல்லை சம்பாத் நீங்கள் தான் அப்படின்னாரு. எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்படி நினைச்ச படம் தான் ஜனகன். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி, இம்மிடியட்டா ஷிகார். ஸோ பேக் டு பேக் 2 மலையாள படம், அதுவும் மோகன்லால் சாரோட படத்தில் நடித்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இப்போ 3வது படம் கண்ணப்பா. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சார், இந்த 3 படத்துலையுமே உங்களோட காம்பினேஷனில் இன்னும் நடிக்கல, அது ஒரு குறையாவே இருக்கு. ஷிகாரில் மட்டும் ஒரே ஒரு சீன்ல, கடைசி சீன்ல வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வருவேன், அவ்வளோதான். உங்களோட த்ரோட்ல ஒரு மலையாள படத்தில் நடிக்கணும்னு ஆசை, அதை நிறைவேறும் நான் நம்புறேன். அதுக்கப்புறம் மாளிகைப்புறம் படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்றது, அதோடைய ரீச் வந்து கண்ணப்பா ஷூட்டிங்ல நியூசிலாண்டில் இருக்கும்போது ஒரு மலையாள ஃபேமிலி என்னை தேடி வந்து பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு தூரம் வந்து விஷ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அந்த டைம்ல ரிலீஸ் ஆன மாளிகைப்புறம் தான் காரணம். அதோட டைரக்டர் வந்திருக்காரு விஷ்ணு சசிசங்கர், தேங்க்யூ சார். கண்ணப்பா படம் என்னோட லைஃப்ல இவ்வளோ பெரிய ஜாம்பவன்கள்லாம் நடிக்கிற ஒரு படத்துல ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர்ல நடிக்க வச்சதுக்காக மோகன் பாபு காரு சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கணும்னா எவ்வளோ காஸ்டியூம் குரூ இருக்காங்க. இருந்தாலும் எனக்காக, என்னோட நண்பன் கோலா ஆனந்துக்காக இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த மொத்த குரூவுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் ஆண்டவர் அருளால. நீங்கள் எல்லாரும் பார்த்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆர்யா பற்றி சொன்னதுனால ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஆர்யா. 20 years ஆயிடுச்சு. எப்போ கேரளாவுக்கு வந்தாலும் நிறைய பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இது பண்ணிங்க. அந்த அஜய் நான் தான் அது. ஸோ தேங்க்யூ இன்னும் நான் வச்சிருக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹோட்டலில் வைக்கிறாங்க, எல்லாரும் வந்து சைலண்டாக வந்துட்டு பார்த்துட்டு போவாங்கன்னு நினச்சேன் நான். ஆனால் ஒரு மாசே நிற்கிறது. லால் சாரோட ஏவி பார்த்த பிறகு எனக்கு கூஸ்பம்ஸ். அது அவரோட டிராவல் ஜஸ்ட் நம்ம பார்க்க முடியும், அவ்வளோதான், பார்த்து தான் என்ஜாய் பண்ண முடியும். அந்த எனர்ஜியெல்லாம் யோசிச்சாலே ரொம்ப யோசிக்க வேணாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இங்கே வந்ததுக்கு. இது ஜஸ்ட் நாட் ஒன்லி வெறும் ஒரு சினிமா இல்லைங்க, இது கண்ணப்பான்றது. இது நம்ம கல்ச்சர். எங்கேயோ 1800 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான கதை. அந்த கதையை வந்து எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். மோகன் பாபு சார், விஷ்ணு மஞ்சு, இவங்கனால தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ஒரு மூவி இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேமிலி மாதிரி பார்ப்பாங்க. இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லையும் நாங்கள் இருக்கோம். ஒரு படத்துலேயே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்ஷன் கட்டணும்னு அவங்களோட கேரவனில் போய் வந்துருவோம். பட் இவங்கெல்லாம் அப்படி இல்லை, அது வேறு லைக் ஃபேமிலி. ஸோ அதனால தான் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் வந்து எல்லாரோட பிக் ஸ்டார்ஸ், ஒரு இடத்துலையும் சூப்பர் ஸ்டார்ஸ், எவ்ரி ஸ்டேட்டோட சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்த்துனாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது கண்ணப்பால் அது நடந்தது. அது மஞ்சோட ஃபேமிலினால தான் முடியும். அது ஐ கேன் see that. அண்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படத்தில். மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, இது ஒரு சினிமேட்டிக் எஜுகேஷனல் டிவோஷனல் ஃபிலிம் சொல்லலாம். நிறைய கற்றுக்கலாம் மூவியில். நம்ம வந்து போஸ்ட்மார்ட் பண்ண தேவை. இப்போல்லாம் ரொம்ப படம் வந்தாலே எங்கே கிடைப்பானே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பார்க்க வேணாம். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட பாருங்கள். டெஃபினட்டாக இந்த மூவி வந்து நம்மளை ரொம்ப சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி
லால் சார் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ லால் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசும்போது உள்ள ஒரு டிங்கி டிங்கி டிங்கின்னு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அதனால தான் அவாய்டாக இருப்பேன் நான். ஆனால் உங்களை டைரெக்டாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்கள் ஆக்டிங் நான் டைரெக்டாக பார்த்தேன். நான் ஐ வாஸ் ஒரு மெஸ்மரைஸ், உங்ககிட்ட ஒரு மெஸ்மரைஸ் இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. மோகன் பாபு சார் தேங்க்யூ ஸோ மச். க்ரூ எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வாங்க, நல்ல பாசிட்டிவ்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். नमस्कार केरला, नमस्कार मोहन बाबू जी, नमस्कार मोहन लाल जी. Kanappa is a very special film for all of us. We have experienced something very unique. I must thank my producer Mohan Babuji and Vishnu Manchu, thinking of this subject, which is not easy at all. Taking so many people to New Zealand for the shooting, one of the best locations we have. But what I have noticed, lot of dedication, concentration, and love for your subject and love for this movie, Vishnuji. You have done a wonderful job, my friend. We are very, very proud of you, of your efforts, and the way you have looked after us. We're really, really very thankful to you. Kanappa is not one state film. It's a pan-India film because Shiva, Lord Shiva is for everyone. So I'm sure through this film, Lord Shiva will bless this film and Lord Shiva bless all of us. God bless you, Mohan Babuji. Wonderful working with you always. You're so fantastic producer, sir. Love you, love you, love you very much. Kanappa, all the very best. बोलने के लिए काफी कुछ है, लेकिन इतने मेरे साथ में सामने बैठे हैं लेजेंड्स, तो मैं कुछ इतना बोल नहीं पाऊंगा कि बहुत नर्वस हो रहा हूँ मैं. सबसे पहले मैं बोलूंगा कि कनप्पा में काम करना ही मेरे लिए एक ड्रीम है कि इतने लेजेंड्स के साथ में. मोहन बाबू सर, आपने जो मुझे मौका दिया है, मैं सीरियसली आपका हमेशा हमेशा मतलब तहे दिल से आभारी रहूंगा. इतनी बड़ी फिल्म में आपने मुझे जो रोल दिया है सर. और कनप्पा महादेव की कृपा से जो फिल्म हमने की, कनप्पा एक फिल्म नहीं है, एक इमोशन है. मतलब ये फिल्म मुझे लगता है कि 1 साल 2 साल की मेहनत नहीं है, ये काफी सालों की मेहनत है. और विष्णु सर, जो आपने 10 साल से इस फिल्म के लिए मेहनत की है, वो फिल्म में दिखता है. और मोहनलाल सर, मैंने लास्ट नाइट सर आपकी फिल्म देखी सर, तोड़रम. मैं मतलब अभी भी मैं बोला हूँ, गूज़बम्स आ रहे मेरे सर. क्या आपका व्हाट ए परफॉर्मेंस सर. तो आपके साथ स्टेज शेयर करना, आपके साथ बैठना सर, वो हर एक्टर के लिए एक भाग्यशाली महसूस करता हूँ मैं. थैंक यू सो मच एंड प्लीज वॉच कनप्पा. थैंक यू सो मच. हर हर महादेव. Namaste everyone. I am standing in the land of Bhagavan Parashuram and Adi Shankara, which were the biggest devotee of Lord Shiva. And here we are with another greatest devotee of Lord Shiva, Kanappa. Everybody makes a movie with love and affection, but we have made this movie like a prayer to Lord Shiva and all his devotees and everybody who seeks the path of spirituality. Mohan is the name of one of the most beloved God, Bhagavan Shri Krishna. And I am fortunate to work with 2 Mohans who were considered as the god of acting, respected Mohan Babu sir and respected Mohan Lal sir. You all know them as the great actors. We all have seen their movies. But I have witnessed what a brilliant, what a great human being they are. You should also know this face. Mohan Babu sir, you are one of the legends, and I think we all should learn the kind of dedication, the kind of sincerity, the kind of devotion you have for your craft. We all should learn. And Lal sir, any word for your acting is
very less to express that my gratitude or what I want to say. I do not have words. But as a human being, you are one of the best persons I ever met. You are the most humble person I ever know. And I remember one conversation with Vishnu ji. He said that in life, if I want to be someone like, I want to be like Mohanlal sir. So I remember that moment, and I also want to be the same. Vishnu ji, I don't want to say much about him because in 10-15 days you are going to see what a capable actor he is. You will see his performance and how he has brought Kanappa to life. Here today we are going to bring our trailer on the auspicious day when Ayappa Swami temple's gates are going to open. And this auspicious day we are bringing our trailer. May Lord Ayappa Swami bless Team Kanappa and all of us. Thank you, thank you, thank you, thank you. നമസ്കാരം രാജാൻ, വലിയ സന്തോഷം. കണ്ണപ്പ എന്ന സിനിമ മോഹൻലാൽ സാറിൻ്റെ ഏറ്റവും അടുത്ത മോഹൻ ബാബു സാറിൻ്റെ കുടുംബത്തിൻ്റെ സിനിമയാണ്. അപ്പോൾ ലാൽ സാറിന് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള മോഹൻ ബാബു സാറിൻ്റെ സിനിമ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങളുടെ കുടുംബത്തിലുള്ള സിനിമ തന്നെയാണ്. വിഷ്ണു സാർ, എല്ലാ പ്രാർത്ഥനകളും നേരുന്നു, എല്ലാ വിജയവും നേരുന്നു. ആശീർവാദ് സിനിമാസിൻ്റെ തന്നെ സ്വന്തം പടം പോലെ ഈ സിനിമയെ വന്നിരിക്കുന്ന നിങ്ങളെല്ലാവരും, മലയാളികളെല്ലാവരും സ്നേഹിക്കണം, സ്വീകരിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം. கேரளாக்கு வணக்கம். கை பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. டென்ஷன். ക്ഷമിക്കണം, മലയാളം കുറച്ച് അറിയാം എനിക്ക്. தமிழ்ல பேசணும் ஓகேயா இல்ல இங்கிலீஷ்? இங்கிலீஷ். தமிழ்னாலும் ஓகே சார். எஸ். கண்ணப்பா படம் பத்தி நான் கம்மியா தான் சொல்ல முடியும். எதுக்குன்னா, நீங்க விஷுவல்ஸ் பார்த்துருக்கீங்க. நான் எத்தனையோ வருஷமா இந்த படத்துக்கு நான் வேலை பண்ணின்னு இருந்தேன். அந்த சிவனோட அனுகிரகத்துல நான் இன்னைக்கு இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அங்க யாருன்னா கேட்டாங்கன்னா, லாலேட்டம் ஃபேன்ஸ் எல்லாம் எங்கன்னா முதல்ல கை தூக்குறாங்க. உங்களோட முன்னால கை தூக்குறது நான் தான். அதான் ஹைதராபாத்ல இருந்து. எதுக்குன்னா, அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அது சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனா எங்க அப்பா, எங்க அச்சனோட அப்புறம் ஒரு அச்சனா நான் பாக்குறது மோகன்லால் சார். நான் இவ்வளவு வயசுல இருந்து நான் எனக்கு மோகன்லால் சாரோட நான் பார்த்துருந்தேன். அண்ட் அவர் படம் பார்த்து கூட நான் வளர்ந்தேன். I'm a huge fan. And சித்திரம், காக்கா புயல், நரசிம்மன், இதெல்லாம் அண்ட் ஒரு 8 வருஷம் முன்னால வரைக்கும் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டா அவர் மூவ் பண்றாரு. ஆனா எவ்வளோ க்ளோஸா இருந்தாலும் எனக்கு I'm still a huge fan of him. You know, there's no two ways about it. And சரி, இந்த ஜெனரேஷனுக்கு சின்ன பசங்களுக்கு என்ன புரியும்ன்றது நினைக்கலாம். ஓகே, சீனியர் ஆக்டர், லெஜெண்டரி ஆக்டர் லால் சார், இந்த சின்ன பசங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு ஒரு சின்ன கதை சொல்றேன். எனக்கு பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்க, அந்த 2 கேர்ள்ஸ். அப்புறம் அந்த ட்ரெய்லர்ல ஒரு பையன் வந்தா, அது என்னோட மகன். அவருக்கு கூட உங்களோட பிளெஸிங் வேணும். அந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, எம்புரான் 2 நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஷூட்டிங் அப்போ ஒரு வாட்டி நான்
Uncle, I didn't tell you what happened. I got to tell you this. சரி அந்த படம் பார்த்த அப்புறம் பை த வே எங்கள் பசங்க அண்ட் என் ஒய்ஃப் கூட கேரளாவில் தான் தங்குறாங்க. I shifted them to Kerala, to the 16th district of Kerala, or 15th district of Kerala, Dubai. So, you know, துபாய் போகும்போது எல்லாருமே சொன்னாங்க, that's Kerala only, the 15th district of Kerala ன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போகும்போது அங்கே யூ வென்ட் டு த மூவி, நான் அங்கே துபாயில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பசங்க கேட்டாங்க எந்த மூவி போனேன். I said I went to Lucifer 2, it's called Emburan. No, we want to watch also. Okay, but you have to watch the first part to understand the second part. So Lucifer we saw. My son, he's அவனுக்கு 5 வருஷம். அவன் படம் எல்லாம் பார்த்தான், சும்மா பார்த்துன்னு இருந்தான், எல்லாம் சைலண்டாக பார்த்தான். அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ எனக்கு தெரியாது. எதுனா நான் பார்த்தது மலையாளத்தில், நான் சப்டைட்டில் பசங்களை ஐ வாண்ட் தெம் டு லேர்ன் மலையாளம். ஸோ அந்த சப்டைட்டில்ஸில் படித்து யூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த திங். மறுநாள் ஏதோ அவங்க அம்மா எங்கள் ஒய்ஃப் அந்த பையனை, சமீர் சார் திஸ் இஸ் ட்ரூ, பையனை இது அப்ராம், she said, hey Abram, come eat. He said no, he was quiet. I said, Abram, come eat. You know what he did, that little rascal? You know that he did that. You do that in Lucifer. My wife, she came, Vinny came to slap him. I was like, no. I think he's still in the high of Lal uncle, you know Laletan. So they call you Laletan now. So your aura is not for people like us who grew up watching your films. Even for an infant kids, that's your aura. நிறைய பேருக்கு தெரியாது. நான் எங்க போனாலும் they talk, for you, for me, Laletan is our man. He's our family. He's the head of our family. We all love him. ஆனா நான் இந்த படத்துக்கு நான் இந்தியா பூரா சுற்றி இருக்கேன். நார்த்தில் போகும்போது நேற்று தான் நாங்கள் அங்கே ப்ரொமோஷன்ஸ்க்காக ஏதோ ஷூட் பண்ணி வரும்போது நான் லாலேட்டன் அவர் பற்றியும் சொல்ல, பிகாஸ் மிஸ்டர் அக்ஷய் குமார் வாஸ் தேர். அண்ட் மீடியாக்காரங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் யூ மேனேஜ் டு மேக் சச் அ ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் வித் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் த கண்ட்ரி, மிஸ்டர் மோகன்லால். ஃபர்ஸ்ட் அவர் பேர், அதுக்கப்புறம் பிரபாஸ், அதுக்கப்புறம் மிஸ்டர் அக்ஷய் குமார், அவங்க பேர் வந்துச்சு. See, I'm grateful for பிரபாஸ் என்னோட பிரதர். I'm grateful for him. இந்த படம் பண்றதுக்கு அவருக்கு தேவையில்லை, ஆனால் அவர் பண்ணார் அப்பா மேல இருக்கிற மரியாதைனால. அப்படியே நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், இந்த மீடியாவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் அந்த கதை நான் எழுதும்போது ஒரு கேரக்டர் எழுதிக்கிட்டு எங்கள் அப்பா கேட்டார், யார் பண்ணால் நல்லா இருக்கும். அப்பா எனக்கு மைண்டில் ஓன்லி லால் அங்கிள் பண்ணால் நல்லா இருக்கும், ஆனால் அவர் எதுக்கு பண்ணுவார்ப்பா, இது ஓன்லி ஒரு 4-5 நாள் கேரக்டர், அவர் எதுக்கு பண்ணுவார், ஆனால் அவர் பண்ணால் கெரியர் செட் ஆகும், சூப்பராக இருக்கும். இந்த சரி ஃபோன் பண்ணலாம், மேக்ஸிமம் என்ன சொல்ல போகிறாரு, இல்லைன்னு தானே சொல்ல போகிறாரு, அவ்வளோதானே. ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் எங்கே இருக்கீங்க, ஆனால் நான் மெட்ராஸில் இருக்கேன், விஷ்ணு வந்து பேசணும்னு சொன்னார். அப்பாவை லால் அங்கிள் அண்ணன் கூப்பிடுவார். விஷ்ணு வந்து எதுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை அவன் வந்து மெட்ராஸில் பேசுவான். மெட்ராஸுக்கு போனேன். என்ன மோனே, வாட்ஸ் கோயிங் ஆன்? ஐ செட், அங்கே நான் ஒரு படம் பண்ணுறேன், கண்ணப்பான்றது லார்ட் சிவாவோட பெரிய டிவோட்டி. அதில் ஒரு சின்ன எபிசோடு இருக்குது. அந்த எபிசோட் நான் இப்போ உங்கள் முன்னால் சொல்ல முடியாது. அந்த எபிசோட் யாருக்குனாலும் அவர் சொன்ன டைலாக் திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற கேரக்டர் என்னன்னு புரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த சர்ப்ரைஸ். படத்தில் இருக்கிற மிகப்பெரியான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அந்த எபிசோடில். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ அங்கிள் இந்த மாதிரி இருக்குது, ஒரு 5-6 days நீங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணுறோம், நீங்கள் பண்ணால் நியூசிலாண்டுக்கு வரணும் அங்கிள். நீங்கள் இல்லை அவ்வளோ தூரம் வர முடியாதுன்னா
நான் வந்து ஹைதராபாத்தில் ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோவில் பண்ணுறேன் அங்கிள் நம்ம நியூசிலாண்டில் பண்ணலாம். நான் சொன்னேன் வே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்டேன். சொன்னேன்ல நியூசிலாண்டில் பண்ணோம். நேராக போய் அவர் காலை தொட்டேன். நான் எதுக்குன்னா அவர் பண்ண தேவை கிடையாது. ஹீஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் நான் யூனோ ஐ வாஸ் லாஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார் மீ. நான் ஒரு சின்ன பக்கத்துலேருந்து ஒரு லெஜெண்டை பார்த்து வளர்ந்தேன். அவர் முன்னால் நான் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறதே எனக்கு கடவுள் கொடுத்த புண்ணியம்ன்ட்டு நான் நினச்சேன். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் gracing and blessing me in this film. And ஒரு நடிகனா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு நான் லாலேட்டம் பற்றி ஜாஸ்தி பேசுறது கிடையாது. இல்லை ஒரு 2-3 எபிசோட் நான் எப்பவுமே ஒரு மகனா எல்லாருமே நம்ம அப்பாவை பார்த்து அப்பா மாதிரி இருக்கணும்ன்ட்டு நினைப்போம். நம்மலாம் நான் அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. எனக்கு கடவுள் எங்கள் அப்பா தான். அண்ட் அவர் பார்த்து அவர் மாதிரியே இருக்கணும் நான் நினைக்கிறவன். லாலேட்டம் கூட ஓவர் ஃபியூ இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணிட்டு நியூசிலாண்டில் ஒரு எபிசோட் நடந்தது. தேர் லாட் ஆஃப் எபிசோட்ஸ். ஒரு 2 எபிசோட் சொல்லிடுறேன். அவர் எங்களோட முன்னால் டைமுக்கு வந்துருந்தார். அவருக்கு 1 hour ஆகும் மேக்கப் போடுறதுக்கு. அவர் ஹியூமிலிட்டி. நான் சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்து வளர்ந்தேன், நான் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸை பார்த்து வளர்ந்தேன். ஆனால் மோகன்லால் சார் கிட்ட இருக்கிற ஹம்பிள்னஸ் யாருக்கிட்டையும் கிடையாது. அவர் ஒரு முடிச்சிட்டாரு, ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. ஐம் கோயிங் மோனேன்னு சொன்னார். ஓகே, நான் ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். நான் 2 சினாரியோ சொல்கிறேன். சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். why did you come? No, I just wanted to say bye to you uncle. இல்லை ஷூட்டிங் இருக்கு, எதுக்கு வந்தேன்? நான் போயிட்டு இருப்பேன், கார் அரேஞ்ச் பண்ணல. இல்லை அங்கிள். He came with only his makeup man. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு ஹீரோயினை இன்னைக்கு கூப்பிட்டா 8 பேர் 9 பேர் வருவாங்க. ஒரு ஆன்ட்ராஜ். லெஜெண்ட். லெஜெண்ட் டசன்ட் நீட் an entourage. அவர் சிங்கலா வந்தாலும் நான் சிங்க மாதிரி தான் வருவேன். அவரு வந்தா நாங்கெல்லாம் அவரு பின்னால ஆன்ட்ராஜா இருப்போம். அவ்வளவுதான். அவருக்கு சோ ஹம்பிள். அவர் வந்தாரு, சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு காரு ஏறிட்டார். அவரு அங்கிள் போயிட்டாரு. நாங்கள் எங்க லொகேஷன்ல இருந்து ஏர்போர்ட் 3.5 hours அது ஆக்லாண்ட்ல. கரெக்டாக ஒரு 2 hours அப்புறம் ஃபோன். மோனே, my makeup man forgot my passport in the hotel. Can you send it? I'm so sorry. You have to send somebody. ஐயோ என்ன அங்கிள், நான் அனுப்புறேன். அங்க ஒரு ப்ரொடக்ஷன் மெயின் லைன் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு ஆள் சார் கூட இருந்தார். அவங்க அவர்கிட்ட, விஜய் நீ ஈவினிங் தேவையில்லையா லொக்கேஷனுக்கு? ஈவினிங் நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல? வேற எதோ கூட கேட்டார், அது இங்கே சொல்ல முடியாது. நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். ஒருவேளை ஓகே. ஏன் சார் எது கேட்குறீங்க? இல்லை, ஒருவேளை பாஸ்போர்ட் வரலன்னா, ஃப்ளைட் மிஸ் ஆச்சுன்னா ஈவினிங் ஹோட்டலில் எனக்கு கம்பெனியா நீ யூ கேன் சிட் வித் மீ. இது 3 நாள் சார். அதே எங்கள் அப்பானா பாஸ்போர்ட் மறந்தவன் அங்கேயே சூசைட் பண்ணிப்பான். ப்ரொடக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 4-5 காரு வேணும்ட்டு ஆக்லாண்டு போவோம். எதுக்கு போறாங்கன்னா புரியாது, அந்த பயம் இருக்கும். அது எங்க அப்பாவோட ஆட்டிடியூட். இது லாலேட்டானோட. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், என் அச்சன் போல அவரும் என் அச்சன். அவர் கிட்ட இருந்து நான் கத்துக்கணும். ஓகே, I need his blessings. This is what my journey of கண்ணப்பா. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரிலீஸ் மலையாளத்திலேயே இல்லை, எங்க வேணாலும் எனக்கு ஒரு பெரிய ரிலீஸ் வருதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அக்ரீங் டு bless me with your presence in screen. I'm really fortunate. ரெண்டாவது,
there's a very simple thing which I wanted to tell you. I'll end my discussion with this. I have grown up watching my father. எங்கள் அப்பாவோட ஃபேன்ஸை பார்த்து நான் வளர்ந்தேன். அதுக்கு தான் நான் ஒரு நடிகனாக இருக்கணும்ன்றது, எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஆட்டோகிராஃப் எடுத்துக்கணும், அந்த ஆடிலேஷன் வேணும்ன்ட்டு. நான் ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது லாலேட்டான் ஃபேன்ஸ் தான். நீங்க காட்டுற அன்பு காதல் எங்க படத்துக்கு கூட காட்டுவீங்கன்ட்டு மனசார நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Fabulous, sir. Please be seated, sir. Vishnu Garu, we would like to have you also on stage, please. Yes. First I will read this. എല്ലാവർക്കും എൻ്റെ വിനീത നമസ്കാരം. മലയാള ഭാഷ എന്ന് വെച്ചാൽ എനിക്ക് വലിയ ഇഷ്ടം. കാരണം അതിലെ അക്ഷരങ്ങൾക്ക് ഒരു മ്യൂസിക് ഉണ്ട്. ഇത് സത്യം. നിങ്ങൾ ഭാഗ്യവാന്മാരാണ്. കാരണം ഇത്രയും അതുല്യ പ്രതിഭയായവർ ജനിച്ച് ജീവിക്കുന്ന മന്നാനതി യാരാണത് എവിടെ ഇരിക്കുന്നു? അടുത്ത് തന്നെ ഇരിക്കുന്നുണ്ട് ആ നടനാണ് ശ്രീ മോഹൻലാൽ. ഈ മനുഷ്യനെ എനിക്ക് ഒരു ബ്രദർ ആയി കിട്ടിയത് ഞാൻ ഭാഗ്യമായി കരുതുന്നു. Mistakes in Malayalam, sorry for that. Actually, I want to tell this. Whatever I want to tell, everything he has told about Brother Mohanlal. I wanted to call Mohanlal Chata. Chata. Chatan, my Chatan. See, Tamil and English I will speak. இது சத்தியமா பொய் சொல்ல தேவையில்லை. I came from Andhra. I started my life 1975. 560 pictures over. Villain, comedian, character, all the characters. But உண்மை பேசணும், truth. இல்லைன்னா பேசக்கூடாது. Why should we praise? What for? Is going to give any money? I don't want. What I have is enough. The love and affection I want from Lal Chata. That's all. I want to take more time, sir. My dear friends, 1990, from 1975 to 1990, acted, villain, comedian, hero, all the roles, producer. But I became a zero. No, I became a zero. I lost as a producer. Then there is a movie, Priyadarshini directed, he acted Chitram. Somebody purchased the rights, he is keeping the producer. One of director, I love him, he's a Raghavendra Rao. He told me, if you bring that subject, I will direct for you. Then I went to producer, he said, you take it.
I have seen the movie, that is VHS. Somebody, they know it that time. From that time, 1990, his picture Chitram made me again top hero. It was super duper hit, that Chitram in Telugu, Alludu Garu. I invited him for the 100 days function. I know his father-in-law, his wife's father. He's a top 6 feet 2 inches or 3 inches, beautiful personality, and good actor, and good producer. The great opportunity for me to be a good friend of Mr. Balaji sir. That is the relationship God. See, we must believe the God, the nature, the Almighty. How Mr. Mohanlal came to my life. I have seen that day in front of the stage, and I invited the humbleness, the simple man. First time I have seen what a man he is. I don't know what he is taking. From that day till today, the same personality we have. I don't know what secret you give me something, I want to become like you. I'm not joking. You see the photograph. Face no change. As it is, as it is. Because why? Plain heart. Who is having plain heart and good thinking always? That is why he is like that. இங்கிலீஷ்ல பேசுறோம், தமிழ்ல பேசுறோம். தமிழ்ல பேசுறேன். அதான் அவர் மனிதன் ஹிருதயத்திலே தமிழ் நிறையத்திலே பட்டுவே. அவர் மனிதனா அந்த மனசு நல்ல மனசு. இது சத்தியம், உண்மை. ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணவன்னா அவர்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணோம். He is also like being outspoken man. முன்ன இருக்கிறது பேசினா அது நடிக்கிற தப்புன்னு சொல்லுவான். அரே உண்மை பேசுறா தப்பு இருக்கு, அதுவும் தப்பு தான். எப்படி இருக்கணும் நீங்க சொல்லுங்க. உங்க மாதிரி நான் இருக்கணுமா? இங்க மாதிரி பையன் இருப்பானா? என் பையன் மாதிரி அவர் பையன் இருப்பானா? அரே அவர் ஒரு ஸ்டைலு, அவர் ஒரு மென்டாலிட்டி. நீ இப்படி இருக்கணும்னா எப்படி? அவர் மனசோட நல்ல மனுஷோட ஒரு மனிதனா ஒரு மனுஷனா நல்ல மனசோட இருக்கிறான். You are so lucky having such a great actor in Malayalam. Ayyappa Swami, அங்கே குருவாயூர் விஷ்ணுமூர்த்தி. Third man like that is your Mohan. See, my son told everything. Everybody as a producer, I am suffering, we are suffering producers. Small heroine, small artist also, he wants van. When we are acting, we started the life, there is no van. If we want to go to bathroom, so go somewhere under the tree, outdoor. But here everybody wants van. 10 or 8 persons assistants. He told to Vishnu, என்னப்பா அப்பாக்கு சொல்லாதே, இதுக்கு இருக்காங்க, நான் வர்றேன், ஒரே ஒரு ஆள் வருவாங்க. அது அவர் சொன்னார். ஷாக். அப்பாக்கு சொல்லாத. நான் ஃபோன் பண்ணேன். இல்லை நான் I was talking to Vishnu சொல்லிட்டேன். Really nobody will do in India. Nobody. It is an open challenge. Let them come to me. Nobody will come. He came. 6:30. The shivering. I don't know how many degrees. Director sir? 2 degrees. See, they are wearing dress. He is the first man in the location. It is shock to me. ஒரு உண்மை. He was in Bangalore somewhere. Picture not started. Brother, I wanted to come now. Varanu Angan.
எதுக்குண்ணே நான் கேரளாவில் இருந்தேன், நான் மைசூரில் இருக்கேன். இல்லை நான் வந்து ஒரு ஃப்ரூட் கொடுக்கணும்னா பணம் கொடுக்கணும், இல்லை ஒரு செக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். என்னன்னு அந்த ஃப்ரூட் நானே அங்கே கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். டில் நவ் ஹி ஹாஸ் நாட் டேக்கன் மணி. I won't do that. He did. What is necessary for him? Mr. Attorney, tell me, man. What is the necessity for him? Mohan Babu from Andhra. He is not Malayali. But why he did? I don't know. But I told this thing to my friend Rajinikanth. ரே என்னடா இது மாதிரி பணம் கொடுக்கலடா இவருக்கு, என்ன அவரு வேண்டாம் ஆசை ஒரே முட்டாள் மோகன் படம் நீ போய் குடுடா முதல்ல அவருக்கு, நீ அவருக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னா விட்டுடுறியா, போய் குடுடான்னு சொல்றாரு. ஒரு ஐ எம் கோயிங் டு கிவ் வெயிட் சொன்ன அந்த மாதிரி சி பணம் வாங்கிக்கல அதுக்காக நல்லவரும் இல்லை, பணத்தை பத்தி இல்லை. See the love and affection he has given to my son and blessing, only I want yours, blessings for my son, like your son. Lifelong I can't forget. நான் மறக்க மாட்டேன். இது சத்தியம், ஐயப்ப சுவாமி சத்தியம். நீங்கள் show love and the love kindness, still not for the money. I don't care anybody if somebody says they are great. அவங்களுக்கு பணம் அவங்ககிட்ட இருக்கட்டும், நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரு. பட் வை நான் அவருக்கு ஸ்ரீவன்னா ஒரு அன்புக்காக, ஒரு நல்ல மனசுக்காக, இந்த லைஃப்பில் அவர் பிரதரை கிடைச்சிருக்கேன் கேரளாவில். நான் போய் எப்பப்போ பேசலாமா, அப்பப்போ நான் பேசுவேன். மை டியர் பிரதர், ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 4-5 படம் உங்களுக்கு நான் பண்ணேன், மலையாளம் படம், தேவாசுரன், காக்கா கோயில், நரசிம்மன். I don't know, Shaji Kailas, I invited him, he didn't come, I think so. He directed one movie in Pesar. I invited all the directors. Such a great actor. நல்ல மனசுள்ள மனிதன். ரீசென்ட்லி நீங்க அந்த படம் ட்ரெய்லர் அனுப்பிச்சார், பார்த்த உடனே இது ரொம்ப ஹிட் ஆகும், சூப்பர் ஹிட் ஆகும் சொன்னாங்க. அது சென்சேஷனல் ஹிட் ஆச்சு. எம்புரான் அதுக்கு முன்னாடி ஒரு படம், 2 படம் சூப்பர் ஹிட்ஸ் இந்த வருஷத்துல. இட் இஸ் நாட் சோ ஈஸி. சூப்பர் ஹிட் எவ்வளவு படம் கலெக்ட் பண்ணிருக்கோ ஐ நோ தட். நான் சொல்ல மாட்டேன், ஐ நோ ஹவு மச் இட் இஸ் கரெக்ட். ஆல் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ் புரோக்கர். அந்த மாதிரி படம் அவருக்கு. இதுக்கு மனசுல கஷ்டம் ஒண்ணுதான். லக்கி விஷ்ணு, யூ ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அவர் பக்கத்தில் நீ ஆக்ட் பண்றது. இட் இஸ் நாட் சோ ஈஸி. கடவுள் எழுதணும் இந்த மாதிரி ஏற்படும். பட் இதுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. நான் இது வரைக்கும் அவர் பக்கத்தில் ஆக்ட் பண்ணல. நான் கேட்டேன், இப்போ அது ஒரு ஆக்ஷன் கொடுங்க, நான் வில்லனா ஆக்ட் பண்றேன். ஐ ஆஸ்க் நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். அதுக்கு என்னமோ தெரியல. இது ஒன்றும் வேண்டப்பா, நான் உங்க பக்கத்தில் ஆக்ட் பண்ணணும், மலையாளத்தில் பண்றேன். Give me chance now in front of all fans. I am telling, I am requesting, I want to act. Anthony, you are the producer for the movie, I think so. In between, I want to tell, before finishing, I am giving distribution for you. I won't ask any publicity. எப்படி பப்ளிசிட்டி பண்ணீங்க நான் கேட்க மாட்டேன். நான் ஃபேன்ஸுக்கு தான் சொல்லுவேன், யோ ஆண்டனி ஒரு வாட்டி பார்த்துட்டே இருங்க. I will tell all சாட்டாவோட ஃபேன்ஸுக்கு
இது சேட்டா சேட்டா అంటే అన్న చేట అంటే ఈజ్ ఎల్డర్ దెన్ మీ ఐ విల్ సే అన్న 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 எஸ் அதுதான் உண்மை பேசுனேன். யாராவது வந்து பேசுவாங்களா? நான் இது மாதிரி படம் எடுத்தேன், சித்திரம் எடுத்தேன், அப்போ ஒன்றும் இல்லை, அவர் படம் வாங்கிட்டு அந்த படத்தோட நான் இப்படி வந்தேன், யாரும் சொல்ல மாட்டேன். ஆல் ஃபால்ஸ் மிஸ்டேக்ஸ். இட்ஸ் அ ஹோல் ஹார்ட்டட் இஸ் அ ட்ரூத். லிகலி உங்கள் பாகம் வச்சாச்சு நம்ம படத்துக்கு, அது சீக்ரெட். படத்தை பற்றி நான் பேச மாட்டேன். ஆல் எவ்ரிபடி எல்லாரும் பேசிட்டாங்க, படம் இப்படி படம் இப்படி. படம் நீங்கள் பாருங்க. யூ பிளஸ் மை சைல்ட், பிளஸ் மீ as a producer. See, we are all one. We don't have any caste. Everybody equal. We are all one. We are all one. எல்லாருமே வந்து படம் பார்க்கணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அது யாருக்கையோ எதுக்கோ தேவை, நம்மளுக்கெல்லாம் வேண்டாம். அதுக்காக நீங்க இந்த தொடரும் இந்த மலையாளத்தில் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கோம், அதோட வர்றப்ப ஜாஸ்தி எனக்கு வேணும். அது சம்பவம், நீங்க நினைச்சா சம்பவம், அந்த சம்பவம் நடக்கணும். இல்ல என்ன தப்பு இருக்கு, இதுக்கு அந்த ஆசை இருக்கு. மலையாளத்திலே நம்ம சன்னும் ஹீரோ ஆகணும். அது உங்க பிளஸிங்கோட உங்க படத்தோட வர்றப்பா ஜாஸ்தி கரெக்ட் பண்ணும், அந்த ஆசை. அது தப்பு கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? நிறைய சத்தமா பேசுறேன். இல்ல இது கிளாப்ஸ் நிறைய ஜாஸ்தி வேணும். I love your family. She's like my daughter, and your sons, and the beautiful family, and அம்மாக்கு பாதத்துக்கு நமஸ்காரம் சொல்லுங்க. I don't want to speak more than that. I wish you emotion. I love you. I like you. I admire you. Total my family. And you must live 100 years with good health and wealth. All almighties, Shirdi Sai Baba, Ayyappa, Guru Arappa, all the almighties must bless you. You and your family must live 100 years with good wealth and health. That is, I pray always. Thank you, sir, director. Thank you, Arpitaranka. Are Mukesh Joshi ji, Shobhala ji, Sampath, and all the actors. I miss it. Are there is a friend came here from yesterday, Samir sir. Thank you. And Jason also came from. Get up. Jason, he is from Dubai. I told him, Are, please come. Surprise. My brother. He came. And Sri Ravi Shankar Gurudev ji from their ashram. Meera ji, Prashant, you came. All fans and directors. For everybody, for every family must be happy. Take care. Not only my family, your families also must live 100 years with good health and wealth. And thank you once again, my dear lovely brother. Thank you so much. One of the top heroes in India. Only love and affection we both. Baba means Malayalam. Brother-in-law. Malayalam. Adiyan. Apdi, we both are. He also with love and affection he came and he acted. And thank you very much for every and each crew. But a line producer, Vijay, you are seeing whether he is not telling my name. For everybody. And once again, finally, thank you, my dear brother.
വിഷ്ണു കാരുടെ ഒരു പ്രത്യേക റിക്വസ്റ്റ് ഉണ്ട്. For me, ഇതൊരു മലയാള സിനിമയിലൊരു എന്താണ് ഒരു തെലുങ്ക് സിനിമ തുടങ്ങിയിട്ട് അത് നമ്മുടെ കേരളത്തിലേക്ക് വരികയാണ്. പണ്ട് കാലങ്ങളിൽ ഒരുപാട് തെലുങ്ക്, കന്നഡ, ഹിന്ദി സിനിമയൊക്കെ ഡബ് ചെയ്ത് വരുമായിരുന്നു. ഇപ്പോൾ സിനിമയുടെ ഒരു എന്താ പറയുക സ്ക്രീനിങ് സിസ്റ്റം എല്ലാം മാറി ഒരു പാൻ ഇന്ത്യൻ കോൺസെപ്റ്റ് എന്നുള്ള സിനിമകളിലേക്ക് പോയി. മലയാളത്തിൽ നിന്നും അത്തരം സിനിമകൾ എടുക്കാൻ നമ്മൾ ശ്രമിക്കുന്നുണ്ട്. പക്ഷെ എന്തായാലും ഈ സിനിമ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം വളരെ ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ടുള്ള സിനിമയാണ്. കാര്യം ഈ സിനിമ ഷൂട്ട് ചെയ്തിരിക്കുന്ന വിധം നിങ്ങൾ കണ്ടതൊന്നുമല്ല. അതിലെ ആക്ഷൻ സീക്വൻസ്, അതിലെ സോങ്, അതിലെ ഡാൻസ്, ഒരു കമേഴ്ഷ്യൽ ഫിലിമിലൂടെയാണ് ഈ കഥ പറഞ്ഞിരിക്കുന്നത്. ആൻഡ് മുകേഷ് സാർ ഹാസ് ഡൺ ഇറ്റ് ബ്രില്യൻ്റ്ലി. ആൻഡ് എനിക്ക് എന്താ പറയാൻ പ്രത്യേകിച്ച് വാക്കുകളൊന്നുമില്ല. കാര്യം എന്നെക്കുറിച്ചാണ് ഇവിടെ സംസാരിച്ചുകൊണ്ടിരുന്നത്, കൂടുതൽ കണ്ണപ്പയെക്കുറിച്ചല്ല. എന്തായാലും ഒരുപാട് സന്തോഷം. കാര്യം ഇങ്ങനെ വേണം ഒരു ഇൻഡസ്ട്രി, ഒരു കുടുംബം പോലെ പോകുമ്പോഴാണ് അതിന് ഒരുപാട് നന്മകൾ ഉണ്ടാകുന്നത്. ഇത് ഒരു പാൻ ഇന്ത്യൻ ഫിലിം എന്ന് പറയുന്നത് എങ്ങനെയാണ് നമ്മുടെ നാട്ടിലുള്ള അല്ലെങ്കിൽ എല്ലാ ഭാഷകളിലുള്ള ആക്ടേഴ്സ് ടുഗദറായിട്ടൊരു വലിയ സിനിമ ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് ഈസി ആയിട്ടുള്ള കാര്യമല്ല. They have succeeded in that. And thank you very much. Thank you so much, Mohan Babu sir, for inviting me and giving me a role like this. Thank you, Vishnu. Thank you, director and all the crew stars. And കണ്ണപ്പ എന്ന് പറയുന്നത് വളരെ അതിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. അതൊരു വളരെ കണ്ണപ്പ എന്ന് പറയുന്നത് ഭയങ്കര ഡെഡിക്കേറ്റഡ് ആയിട്ടുള്ള ഒരു ഭക്തി അല്ലെങ്കിൽ ഒരു ഡിവോട്ടിയുടെ സ്റ്റോറിയാണ് ശിവനുമായിട്ടുള്ള. അതിന് ഒരുപക്ഷെ നിങ്ങൾക്ക് അറിയാമായിരിക്കാം. അദ്ദേഹം കാളഹസ്തി എന്നുള്ള സ്ഥലത്താണ് ജനിച്ചത്. ഒരുപാട് പേർക്ക് അറിയാവുന്ന ഒരു കഥയാണ്. അദ്ദേഹത്തിൻ്റെ വേറൊരു സ്റ്റോറി എന്ന് പറയുന്നത് അദ്ദേഹം അർജുനൻ്റെ രണ്ടാമത്തെ ജന്മമായിരുന്നു എന്ന് പറയുന്ന ഒരു കഥയാണ്. അങ്ങനെ ഒരു കഥയിലാണ് ഞാൻ വരുന്നത്. എന്തായാലും ആ സിനിമ കാണുമ്പോൾ അറിയാം. എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം അവിടെ പോയി ഷൂട്ട് ചെയ്യുക, ഇങ്ങനത്തെ ഒരു ഹിസ്റ്റോറിക് അല്ലെങ്കിൽ എല്ലാം പ്രസിദ്ധമായ ഒരു സിനിമയിൽ അഭിനയിക്കാൻ സാധിക്കുക എന്ന് പറയുന്നത് ആസ് ആൻ ആക്ടർ എനിക്കത് വളരെ അംഗീകാരമാണ്. അത് തീർച്ചയായിട്ടും മിസ്റ്റർ മോഹൻ ബാബു, അദ്ദേഹത്തിൻ്റെ ഫാമിലി ആയിട്ടുള്ള എൻ്റെ ബന്ധം ഈ പറയുന്ന പോലെ തന്നെ എനിക്ക് ഏറ്റവും ബഹുമാനവും സ്നേഹമുള്ള ഒരു ഫാമിലിയാണ് മിസ്റ്റർ മോഹൻ ബാബുവിൻ്റെ, വിഷ്ണുവിൻ്റെ. അവരായിട്ട് കൂടുതൽ അടുത്ത് ഇടപഴകുമ്പോഴേ അവരെക്കുറിച്ച് പറയാൻ സാധിക്കുള്ളൂ. ആ സ്നേഹം, ആ ബഹുമാനമൊക്കെ അനുഭവിച്ചറിഞ്ഞാലാണ് ഞാൻ. സിനിമ എന്നതിലുപരി ഒരു ഫാമിലി ആയിട്ടാണ് ഞങ്ങൾ ജീവിക്കുന്നത്, കാണുന്നത്, സംസാരിക്കുന്നത്. എന്നാലും കണ്ണപ്പ വലിയൊരു എക്സ്പീരിയൻസ് ആകട്ടെ, ഒരു വിഷ്വൽ എക്സ്പീരിയൻസ് ആകട്ടെ. നമുക്ക് തീർച്ചയായിട്ടും ഇത്തരം സിനിമകൾ അത് മൊഴിമാറ്റം ചെയ്ത് മലയാളത്തിൽ വരുമ്പോൾ, കാര്യം ഇന്ത്യയിലെ ഏറ്റവും വലിയൊരു ഇൻഡസ്ട്രിയാണ് തെലുഗു ഇൻഡസ്ട്രി. ഏറ്റവും വലിയ ഇൻഡസ്ട്രിയാണ്. ഏറ്റവും സിനിമയെ സ്നേഹിക്കുന്ന ആൾക്കാരാണ്. അവിടുത്തെ സിനിമകൾ 99% പരാജയപ്പെടാറില്ല. കാര്യം അവിടുത്തെ പ്രേക്ഷകർ ആ സിനിമ അത്രയധികം റെസ്പെക്റ്റ് ചെയ്യുന്നു. അവർ ആ സിനിമ എങ്ങനെയെങ്കിലും സക്സസ്സിലേക്ക് കൊണ്ടുവരാൻ ശ്രമിക്കുന്നു. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു ഇൻഡസ്ട്രിയിൽ നിന്ന് അവരൊരു വലിയൊരു സിനിമ എടുത്തു. ഒരുപാട് വർഷത്തെ ഒരു പ്ലാനിങ് ആണ് ഈ സിനിമ. ന്യൂസിലാൻഡ് എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് ഏറ്റവും മനോഹരമായ ഒരു സ്ഥലത്താണ് പോയി ഷൂട്ട് ചെയ്തിരിക്കുന്നത്. അതിനെ ഇവിടുന്ന് ഇത്രയും ആൾക്കാരെ കൊണ്ടുപോയി വളരെയധികം മാസങ്ങൾ, 2, 3 പ്രാവശ്യമൊക്കെ പോയിട്ടാണ് അവരത് ഷൂട്ട് ചെയ്യുന്നത്. അപ്പോൾ അത്ര കഷ്ടപ്പെട്ടിട്ട് ഒരു സിനിമ ചെയ്ത് അത് മൊഴിമാറ്റം ചെയ്ത് ആ സിനിമ എല്ലായിടത്തും തെലുഗു ആർട്ടിസ്റ്റുകളെ കൊണ്ട് അല്ലെങ്കിൽ തെലുഗു ഓഡിയൻസ് കാണുന്ന പോലെ ബാക്കി ഇന്ത്യയിലെ ആൾക്കാർ കാണണം എന്നുള്ള ഒരു സ്നേഹത്തിൻ്റെയും ഒരു ബഹുമാനത്തിൻ്റെയും പേരിൽ കൊണ്ടുവന്ന സിനിമയാണ്. അത് മൊഴിമാറ്റം ചെയ്ത് മലയാളത്തിലേക്ക് വരികയാണ്. നമുക്ക് നമ്മുടെ ഒരു കടമയാണ് ഒരു ഫിലിമിനെ സക്സസ്ഫുൾ ആക്കുക എന്നുള്ളത്. അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ. ഈശ്വരൻ്റെ അനുഗ്രഹം കണ്ണപ്പയ്ക്ക് ഉണ്ടാകട്ടെ. ഒരിക്കൽ കൂടെ താങ്ക് യു മോഹൻ ബാബു സാർ, വിഷ്ണു, എല്ലാവർക്കും നല്ലൊരു സായാഹ്നം നേരുന്നു. എല്ലാ സിനിമകളും നന്നായിട്ട് ഓടണം. അപ്പോഴേ സിനിമ ഇൻഡസ്ട്രിയുടെ ചക്രം മുന്നോട്ട് ചലിക്കുള്ളൂ. അതിന് തീർച്ചയായിട്ടും പ്രേക്ഷകരായ നിങ്ങളുടെ അനുഗ്രഹവും അതിനുള്ള സഹായം ഉണ്ടാകണം. ആ പ്രതീക്ഷയോട് കൂടി ഞാൻ നിർത്തുന്നു. എല്ലാവർക്കും നല്ലൊരു രാത്രി നേരുന്നു. ഒരു ചെറിയ കാര്യം ചോദിക്കാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. മോഹൻ ബാബു സാർ നേരത്തെ പറഞ്ഞിരുന്നു അദ്ദേഹത്തിന്റെ ബിഹൈൻഡ് ദ സീൻ കഥകൾ ലാലേട്ടനെ കുറിച്ച് പറയുമ്പം ഹി വാസ് ഗോയിങ് ഓൺ ആൻഡ് ഓൺ. അദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്ന ഒരു കാര്യമാണ് ഒരു കോമ്പിനേഷൻ സീൻ വിത്ത് ലാലേട്ടൻ. അത് ഇത്രയും വർഷത്തെ സിനിമാ ജീവിതത്തിൽ അദ്ദേഹം ഇപ്പോഴും ആഗ്രഹിക്കുന്ന ഒരു കാര്യമായിട്ട് പറയുന്നു. നമ്മൾക്കും ആഗ്രഹിക്കാമോ അങ്ങനെ ഒരു കാര്യം? To be very honest, to work with Mohan Babu sir is not that easy. He's a hot-tempered person. അവര് പാവം മാതിരി ഇരിക്കും. ഭയങ്കര ആൾക്കാരെ അടിക്കുകയൊക്കെ ചെയ്യും. നത്തിങ് വെറുതെ പറഞ്ഞാണ്. ഈസ് വൺ ഓഫ് ദ സ്വീറ്റസ്റ്റ് പേഴ്സൺ ഐ ഹവ് സീൻ.
560 സിനിമ ചെയ്ത ഒരാളാണ് എൻ്റെ അടുത്തൊരു സിനിമ തരുവാൻ ചോദിക്കുന്നത്. അത് വില്ലനായിട്ട് അഭിനയിക്കണം. സാർ നീങ്ക ഹീറോ ഞാൻ വില്ലൻ. തീർച്ചയായിട്ടും എനിക്ക് ആ ഭാഗ്യം ഉണ്ടാകട്ടെ. നമുക്ക് അടുത്ത് തന്നെ ഏതെങ്കിലും ഒരു സിനിമ. ഇല്ലല്ല, എനിക്ക് സത്യമാണ്. ഡോണ്ട് സേ ദാറ്റ്. I want to act as a villain with you, please. Why villain? Why villain? തീർച്ചയായിട്ടും അത് സംഭവിക്കട്ടെ. ആന്റണി, ഇതുപോലെയുള്ള മിക്ക ടീസർ ലോഞ്ചിനും ട്രെയിലർ ലോഞ്ചിനും പറയുന്ന വാക്ക് പാലിക്കുന്നതായിട്ട് നമ്മൾ കണ്ടിട്ടുള്ളൂ. ഇതും ആനന്ദ ചേട്ടാ ഏറ്റല്ലോ. ഓക്കെ, ഇനി ഒരു ചെറിയ ചടങ്ങ് കൂടെ. അപ്പൊ ഫസ്റ്റ് സീനിൽ തന്നെ ഞാൻ വെടിവെച്ച് കൊല്ലും. ഫയർ പണി നീങ്ക കൊല്ല പണി. അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ. അതിനുള്ള ഭാഗ്യം എനിക്ക് ഉണ്ടാകട്ടെ. താങ്ക് യു. ശരിക്കും ഈ ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പ് നേരിട്ട് കാണാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഞാൻ അത് ചോദിച്ചത്. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും സംസാരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഇത്തരത്തിലുള്ള മൊമെന്റ്സ് ആണ് വാട്ട് വി ടേക്ക് ബാക്ക് ടു അവർ ഹോം, അല്ലെ? അപ്പോൾ ഇനി ഒരു ചെറിയ ചടങ്ങ് കൂടി ഉണ്ട്. നമ്മുടെ സ്വന്തം ലാലേട്ടൻ ഫാൻസ് ഇവിടെ നിറഞ്ഞു. ഇത്രയും ഉഷാറോടെ എനിക്ക് ഇവിടെ നിൽക്കാൻ പറ്റുന്നത് അത് നിങ്ങൾ ലീഡ് ചെയ്യുന്ന പ്രസിഡന്റ് ആൻഡ് സെക്രട്ടറി ജിതിൻ ആൻഡ് ശിവനെ ഞാൻ വീട്ടിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. Yes. And this is from All Kerala Mohanlal Fans Association. A token of love for the incredible work Lalatan has given the Malayalam cinema, Indian cinema and world cinema. ലാലേട്ടൻ ഫാൻസ് ലാലേട്ടന്റെ കൈയടിച്ച് പോലെ ഇനി നിങ്ങൾക്ക് തന്നെ ഒരു കൈയടി കൂടെ കൊടുക്കാം. We have almost come to the end of the show. It has been a privilege, honor to witness such a great line of legends, and I cannot wait for Kannappa. June 27-ാം തീയതി ലോകമെമ്പാടും റിലീസ് ചെയ്യാൻ പോകുന്ന ചരിത്രപരമായ ഈ സിനിമ കണ്ണപ്പ. നമ്മൾക്ക് എല്ലാവിധ ആശംസകളും നൽകാം ഈ ടീമിന്.